கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு, அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கென்ன வேண்டுமென்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும், கவலைப்படாமல் இரு. அமக்களமாக சொன்னாரா? நம்ம வீட்டில் ஒரு அப்பா இருந்தால், ஒரு தாத்தா இருந்தால், ஒரு பாட்டி இருந்தால், ஒரு அம்மா இருந்தால் எப்படி நமக்கு இந்த அட்வைஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பிரமாதமான அட்வைஸ் கொடுக்குறாரு. உனக்கென்ன வேண்டுமென்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியுங்கிறார் பாபா. அவருக்கு தெரியாமல் இருக்குமா? நம்மை படைத்ததே அவர் தானே இல்லையா? இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி ஒரு பஞ்சு வச்சார் பாருங்க, கவலைப்படாமல் இரு. அவ்வளோதான். நம்ம கவலையே படக்கூடாது. அப்பா இருக்கார், அவர் பார்த்துப்பாருன்னு நம்பிக்கையோடு இருந்தோம்னா எல்லாமே பிரமாதமாக நடக்கும். நம்மளால் தான் எல்லாம் முடியும்னு நினச்சிட்டோம்னா அது மிகப்பெரிய தவறான விஷயம். அதை யாருமே செய்யாதீங்க. நம்மை வழிநடத்துவது சாய்நாதர் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள். பாபா நமக்கு அருள் வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அதற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதங்கள் யாருக்கு நிகழ்த்தினார் சாய்நாதர்? பிரமாதமாக 4 சகோதரிகளுக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி வள்ளி நாயகி அவர்கள் அங்கே ரெகுலர் செக்கப் பண்ணுவாங்களாம். சகோதரி 72 வயசு ஆகிடுச்சு. ஒரு ஏஜுக்கு மேலே எவ்ரி 3 months ஒரு செக்கப் நடக்குமா. அப்படி நடக்கும்போது ஒரு அதிர்ச்சி தகவலை மருத்துவர்கள் சொல்கிறார்கள். சகோதரி மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரின் பாதங்களை பிடித்து கொள்கிறார்கள். என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி துகிலா ரவி அவர்கள் அன்னைக்கு திடீர்னு ஒரு உடல்நிலையில் பின்னடைவு, ஹார்ட்டில் ப்ராப்ளம், பெரிய மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. சகோதரிக்கு என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க மருத்துவர்கள். வியாழக்கிழமையில் நடந்தால் நல்லா இருக்கும். ஆனால் மருத்துவர்கள் டிக்ளேர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தான் பண்ண போகிறோன்ட்டாங்க. ஆனால் சகோதரி பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா, நீங்கள் மனசு வச்சா வியாழக்கிழமையில் நடக்கும், நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள், எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கைக்கு பாபா பரிசு கொடுப்பாருன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா? அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். என்ன நடந்தது? பிரமாதமான அற்புதம். வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார் சாய்நாதர். அதெல்லாம் தான் சாய்நாதர் அமக்களம். அடுத்து மலேசியாவை சேர்ந்த சகோதரி அம்பிகா அவர்கள் அந்த மந்திரம் ஒரு பிரமாதமான மந்திரம்னு சகோதரி ஆரம்பித்தாங்க. அப்படி தான் ஆரம்பித்தாங்க. ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம். என் மகளுக்காக இந்த மந்திரம் சொன்னேன். என் வீட்டிற்கு சாய்நாதர் பரிசாக வந்தார்னு சொன்னாங்க. மகாலட்சுமி ரூபத்திலே வந்திருக்கார். என்ன அற்புதம்! அதை தரிசனம் பண்ணுவோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம்னா, இப்போ ஜூலை மாதம் தேங்க்ஸ் கிவிங் டே அமர்க்களமாக ஞாபகப்படுத்தியிருக்கிறார் ஒரு சகோதரிக்கு. அந்த சகோதரி தான் நமக்கு தேங்க்ஸ் கிவிங் டே சொல்லி கொடுத்தது. அந்த சகோதரியை மறந்துட்டாங்க. ஆனால் சாய்நாதர் எப்படி ஞாபகப்படுத்தி ஒரு தேங்க்ஸ் கிவிங் டேக்கும் சகோதரிக்கு தரிசனம் கொடுப்பார். அன்றும் தரிசனம் கொடுத்தார் சாய்நாதர். பிரமாதமான அற்புதம். அதோடு நிப்பாட்டில் இன்றைக்கி எபிசோடு என்ன டேயில் வருதுங்கிறது எனக்கு நேற்றுக்கு ஞாபகப்படுத்தினார். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் 2 அப்டேட் கொடுக்குறார். ஒரு சகோதரி கோபுரம் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். சகோதரின் குரலிலே நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து இந்த உணர்வு விரதம் பற்றி திருச்சியை சேர்ந்த சகோதரி ராதிகா அவர்கள் எங்கிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். அதையும் இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே பற்றின அற்புதம். எதற்காக அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளை பற்றிய ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு நேற்று சாய்நாதர் ஞாபகப்படுத்தினார். நான் இந்த அற்புதம் சொல்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சகோதரி என்கிட்ட சொன்னது 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அன்றைக்கே சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் நாம் என்னைக்கு எந்த அற்புதத்தை சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்வது சாய்நாதர். அவர் இன்று தான் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். இந்த நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
27ஆம் தேதி இந்த அற்புதம் சொல்லலான்னு முடிவு பண்ணி நான் நோட் புக்கில் நோட் பண்ணுறேன். ஷாமினி சகோதரி UK அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறேன். நேற்று லண்டன்லேருந்து அந்த ஆலயத்திலிருந்து எனக்கு அருள்னு ஒரு சகோதரர் ரெகுலராக எனக்கு பாபா மெசேஜ் அனுப்புவார். அவர் நேற்று இந்த 27ஆம் தேதி பற்றிய ஒரு பிரமாதமான விஷயத்தை அனுப்பினார். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். 27/9 வியாழக்கிழமை எல்லாம் கரெக்டு. கூட்டினாலும் 9 வருது. அப்போ இன்றைக்கும் தேங்க்ஸ் கிவிங் டே தானே இல்லையா? அதனால் இந்த நாளையும் நம்ம தேங்க்ஸ் கிவிங் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம எதுவுமே கோரிக்கை வைக்காமல் பாபாவுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை கொண்டாடலாம். தேங்க்ஸ் கிவிங் டே பற்றி ஒரு அற்புதம் இந்த நாளில் தான் வர வேண்டும் என்று சாய்நாதர் முடிவு செய்திருக்கிறார். சகோதரி ஷாமினிக்கு மீண்டும் ஒரு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரி ஷாமினி அவர்கள் UKயில் டாக்டராக இருக்காங்க. நம்மிடம் அன்புடனும் பாசத்துடனும் நம்மோடு இருக்கும் ஒரு அன்பு சகோதரி தான் எனக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் டே பற்றி என்கிட்ட சொன்னது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி, அண்ணா நம்ம இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்னா நான் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். 9ஆம் தேதியும் வியாழக்கிழமையும் வரும்போது இந்த செலிப்ரேஷனை நம்ம பண்ணலான்னா அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. நம்மளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மிஸ் பண்ணுறதே இல்லை, அழகாக நம்ம செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தேங்க்ஸ் கிவிங் டே இல்லையா? நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோம். சகோதரி அதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. நண்பர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு பிரமாதமான ஒரு பூஜை செய்து அற்புதமாக அத்தனை பேருக்கும் பிரசாதங்கள் கொடுத்து இந்த தேங்க்ஸ் கிவிங் டே பற்றி ஒரு விளக்கமும் கொடுத்து எல்லாமே நான் செஞ்சேன்னா அந்த தேங்க்ஸ் கிவிங் டே அட்டன் பண்ண நிறைய சகோதரிகளுக்கு பாபா ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். 15 வருடங்களாக விசாவுக்காக காத்திருந்த தம்பதிக்கு விசாவை பெற்றுக் கொடுத்தார். ஒரு நியூ பிஸ்னஸ் ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு அவார்டே வாங்கி கொடுத்தாருன்னா, ஒரு சகோதரி ரொம்ப நாளாக வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக் கொடுத்தார். ஒரு சகோதரருக்கு புதிய வீடு பெற்றுக் கொடுத்தார். எனக்கும் பாபா அற்புதமாக ஆசீர்வாதம் செய்தார். நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் 3 நாள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு குழந்தை இருக்கிறதுனால மீதி நாள்லாம் நான் வீட்டில் தான் இருப்பேன். எனக்கும் அந்த மீதி 2 நாளையும் ஃபில்லப் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாருன்னா, பாபா இப்படி அமர்க்களமாக தேங்க்ஸ் கிவிங் டேயில் நாங்கள் பண்ண பூஜைக்கு எங்களுக்கு அற்புதமாக பலன் கொடுத்தாருன்னு சகோதரி சொன்னாங்க. இது ஏப்ரல் 9ஆம் தேதி நடந்தது. பிரமாதமாக ஞாபகம் வச்சு சூப்பராக பண்ணிட்டேன்னா, ஆனால் சமீபத்தில் ஜூலை மாதம் 9ஆம் தேதி நான் மறந்தே போயிட்டேன். அன்றைக்கி உங்கள் எபிசோடு பார்த்துருந்தா கூட எனக்கு ஞாபகம் வந்திருக்கும். நான் அதையும் கவனிக்கலை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு காலைல கிளம்பி போயிட்டேன். அன்றைக்கி தேர்ஸ்டே அன்றைக்கி காலைல கிளம்பி போயிட்டேன். பேஷண்ட் எல்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு பேஷண்ட் தான் இருக்காங்க. நர்ஸ் ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, மேடம் நீங்கள் பார்த்துக்குங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நர்ஸ் போயிட்டாங்க. அந்த பேஷண்ட் வந்தாங்க. கடைசி பேஷண்ட் அவங்க தான். எனக்கு கொஞ்சம் நம்ம இந்தியன் மாதிரி இருந்தாங்க. வந்து என்கிட்ட உட்காந்தாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க கையை கவனிக்கிறேன். அதில் ஓம் சாயின்னு பச்சை குத்திருந்தாங்க. எனக்கு என்னடா UKயில் ஓம் சாயின்னு குத்திருக்காங்களே, அம்மா நீங்கள் சாய் பக்தரான்னு? ஆமாம், நான் தீவிரமான சாய் பக்தர். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், என்னுடைய கார் நம்பர் கூட சாய் 9 தான் அப்படின்னாங்க. உடனே சகோதரிக்கு அவர்களுக்கு பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதம் ஞாபகத்துக்கு வந்தது. 1 வருடங்களுக்கு முன்னால் சகோதரி ஒரு இக்கட்டான சூழலில் பாபாவிடம் ஆன்சர் கேட்குறாங்க. பாபா வந்து ரோட்டில் போகிற கார் மூலமாக, அதாவது இப்போ உட்காந்துருக்கிற பேஷண்ட்டோட கார் தான் அது, பிளாக் கலர் காரு. அந்த காரில் சாய் 9 காமிச்சு நான் உன்னோடு தான் இருக்கிறேன்னு சகோதரிக்கு அன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். உடனே சகோதரி கேட்டாங்க, உங்களது பிளாக் காரான்னாங்க. ஆமாம் அப்படின்னாங்க. சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் 2 பேரும் பாபா பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி அந்த சகோதரி போயிட்டாங்க. அந்த சகோதரி அப்போ கூட சகோதரிக்கு ஞாபகம் வரவே இல்லை. டாக்டர் சகோதரிக்கு பாபா காமிச்சிருக்காரு, சாய் 9 பற்றி சொல்லியிருக்காரு, இந்த 9ஓட பெருமையை பற்றி 2 பேரும் பேசியிருக்காங்க. இவ்வளோ நடந்தும் இன்றைக்கி 9ஆம் தேதி தேங்க்ஸ் கிவிங் டேன்றதை சகோதரிக்கு ஞாபகமே வரல. வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அண்ணா எபிசோட் போட்டிருப்பாரு, நம்ம ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு எபிசோட் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. நான் எடுத்த உடனே சொல்கிறேன், இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் டே அப்படிங்கிறேன். சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. எப்போவுமே தேங்க்ஸ் கிவிங் டேயில் எனக்கு பாபாவின் தரிசனம் கிடைக்கணும். எனக்கு இன்று அந்த சகோதரியின் மூலமாக வந்து ஓம் சாயின்னு அந்த லெட்டர் மூலமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு தரிசனம் கொடுத்தார் சாய்நாதர். நாம் மறந்தாலும் சாய்நாதர் மறக்க மாட்டார். அதற்காகத்தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். இது இந்த விஷயம் தேங்க்ஸ் கிவிங் டே விஷயத்துக்காக மட்டும் இல்லை, மீதி எந்த விஷயமாக இருந்தாலும்
நாம் மறந்தாலும் சாய்நாதர் ஞாபகப்படுத்துவார். இன்றைக்கி நமக்கு ஞாபகப்படுத்தினார்ல, 27th வியாழக்கிழமை அப்படின்னு தான் நான் சந்தோஷமாக இருந்தேன். இன்றைக்கி ஒரு வியாழக்கிழமையில் அற்புதமாக எபிசோட்ஸ்லாம் நமக்கு வருதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாளும் தேங்க்ஸ் கிவிங் டேங்கிறத எனக்கு புரிய வைத்தார் பாருங்கள். சகோதரர் அருள் மூலமாக அந்த விஷயத்தை அனுப்பிச்சு இன்றைக்கி கூட்டுத்தொகை பார், அதுவும் 9, அப்போ இதை தேங்க்ஸ் கிவிங் டேவாக செலிப்ரேட் பண்ணுன்னு பாபா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. இன்று தேங்க்ஸ் கிவிங் டேவாக நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுவோம். இன்று பாபாவிடம் கோரிக்கை எதுவும் வைக்காமல் அவருக்கு நன்றி மட்டும் சொல்லுவோம். பிரமாதமாக பாபா நமக்காக செய்வதற்காக, நமக்கு அருளாசி புரிவதற்காக சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மைங்கிறத நமக்கு நிரூபித்து கொண்டே இருக்கிறார். நீ என்னை விட்டு போனாலும், நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு நமக்கு மீண்டும் புரிய வைக்கிறார் சாய்நாதர். அதே போல் ஒரு பிரமாதமான அற்புதம், அடுத்த அற்புதம். வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரி, வயது 72 வயதாகுது, வள்ளி நாயகின் பேர். ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஃபோன் பண்ணலாமா? அழகாக பண்ணுங்கம்மா, நீங்கள் நம்ம பேசுவோம். நம்ம ஃபஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருங்க, நான் கேட்டுட்டு திருப்பி கூப்பிட்றேன்னு சொன்னேன். உண்மையிலே பிரமாதமான சிலிர்க்க வைக்கும் அற்புதம். அதாவது நம்ம வெளிநாட்டில் இருக்கோம், பாபா எப்படி தரிசனம் பண்ணுறதுன்னா அவர் ஒரு ஸ்டைலில் வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பார். அதுதான் சாய்நாதர். அவர் தரிசனம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த ஸ்டைலில் வேணால் வருவார். சகோதரி ஷாமினிக்கு வந்தார் பாருங்க, அழகாக சாய் 9 அப்படின்னு சொல்லி அந்த கார் நம்பர் ரூபமாக வந்தார் இல்லைங்களா. அப்புறம் ஓம் சாயின்னு அந்த பச்சை குத்துன அது ரூபமாக வந்தார். அந்த மாதிரி அவர் எந்த ரூபத்தில் வருவாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். சகோதரி வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த கண்ட்ரியில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை செக்கப் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு ஏஜ் குரூப் மேலே உள்ளவங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை அங்கே செக்கப் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த மாதிரி செக்கப்புக்கு சகோதரி கிளம்புறாங்க. சகோதரிக்கு என்னென்னா, எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது பாபா, நீங்கள் கூட வரணும். இங்கே நான் உங்களை தரிசனம் கொடுங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க முடியாது. எனக்கு நீங்கள் பச்சை கலரில், ப்ளூ கலரில், எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு யார் என் கண்ணு முன்னாடி வந்தாலும் நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லி சகோதரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க இல்லையா. பாருங்கள், ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு பாபா ஃபேஸ் தான் தெரியணும்லாம் சகோதரி வேண்டிக்கலை. எல்லோ கலர் ட்ரெஸ் வந்தால் நீங்கள், பச்சை கலர் ட்ரெஸ் வந்தால் நீங்கள், ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்தால் நீங்கள், இந்த 3 கலர்லேயும் வந்தாலும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. நேராக ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கியாச்சு. போய் ரெகுலர் செக்கப் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா மருத்துவர்கள் ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லுகிறாங்க. அம்மா, உங்களுக்கு பிபி அப்நார்மலாக இருக்குது, பல்ஸ் கவுண்ட்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நான் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறேன், இம்மீடியட்டாக அவரை போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சகோதரிக்கு அப்படி ஒரு மாதிரி வேர்த்து கொட்டிடுச்சு. என்னடா அது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட் எடுக்கணுன்ட்டாங்க. இசிஜி, எக்கோ எல்லாம் எடுக்கணும் நீங்கள் அப்படின்ட்டாங்க. சகோதரி அங்கிருந்தே பாபாவை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். பாபாவின் மந்திரங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் நேராக அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குறாங்க. அவர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டார். அம்மா, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன், நீங்கள் ரிசல்ட் பார்க்குறதுக்கு இன்னொரு நாள் வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சில மருந்துகள்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சகோதரி மனதிற்குள் பிரார்த்தனை செய்து கொண்டே வருகிறார்கள். அப்பா, நான் உங்களை எங்கேயாவது தரிசனம் பண்ணால் எனக்கு இந்த படப்படப்பெல்லாம் அடங்கிடும் அப்படிங்கும்போது ஒரு எல்லோ ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறாரு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பா, அவங்க தரிசனம் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாப்பாவுக்கு தெரியும் இல்லையா, அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அவருக்கு தெரியும் இல்லைங்களா. ஒரு டாக்ஸி புக் பண்ணுறாங்க சகோதரி. அந்த டாக்ஸி டிரைவர் வராரு. சகோதரி வந்து நெத்தியில் விபூதி, குங்குமம் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவர் கையெடுத்து வணங்கி ஓம் சாய்ராம் அப்படிங்கிறாரு. எப்படி வந்து நின்னார் பார்த்தீங்களா, அவக்கலப்படுத்தினாரா. அதோடு நிப்பாட்டில் சகோதரி அப்படி வேப்பாக பார்க்குறாங்க. என்னடா அது, இந்த கனடா கண்ட்ரியில் ஓம் சாய்ராம்னு ஒருத்தர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்தாங்க. உட்காந்து காரில் அந்த டேஷ்போர்டு பார்க்குறாங்க. அற்புதமாக சாய்நாதரின் தரிசனம். அப்படி கை வச்சுக்கிட்டு, சாய்நாதர் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன். அவர் தான் தெளிவாக சொல்கிறார் இல்லையா, உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும், கவலைப்படாமல் இருங்கிறார் இல்லையா. அவங்களும் வந்து உட்காந்துட்டார். சகோதரி கேட்டது எல்லோ ட்ரெஸ்ஸில், ப்ளூ ட்ரெஸ்ஸில் வாங்கன்னு. ஆனால் பாபா வந்தது ஸ்ட்ரெயிட்டாக தரிசனமே கொடுத்துட்டார். வந்து சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வீட்டுக்கு வந்தாங்க, ப்ரேயர்லாம் பண்ணாங்க. அப்புறம் கிளம்பி போகிறாங்க. இந்த ரிசல்ட் என்னாச்சுன்னு பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்போவும் பாபாட்ட வேண்டிக்கிறாங்க. பாபா, அன்றைக்கி நீங்கள் பிரமாதமாக தரிசனம் கொடுத்தீங்க, இன்றும் அதே போல் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றது எனக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி போகிறாங்க.
லிஃப்ட்லேயே அப்படி ஜம்முன கலர் ட்ரெஸ்ஸில், சகோதரி கேட்ட கலர் ட்ரெஸ்ஸில் தரிசனம். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சகோதரிக்கு. டாக்டர் நெருங்க சகோதரி கேட்ட கலர்லேயே அத்தனை பேர் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உள்ளே போகிறாங்க. டாக்டர் என்ன கலர்னு கேட்டிங்கன்னா அதே சேம் சகோதரி கேட்ட அதே ப்ளூ கலரில் டாக்டர் உட்காந்துருக்கார். சகோதரிக்கு மிகப்பெரிய நிம்மதி வந்துருச்சு. நமக்கு ஒன்றும் இல்லை, பாபா இருக்கார் கூட அப்படின்னா. அந்த ரிசல்ட்டு டாக்டர் சொல்கிறார், அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அன்றைக்கி ஏதோ படபடப்பாக இருந்திருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்கம்மா, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரெகுலராக அந்த மருந்தெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க. அதான் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்கிற மாதிரி நமக்கு என்ன வேண்டும் என்று நம்மை விட அவருக்கு நன்றாக தெரியும். நம்ம வேலை என்ன தெரியுமா? கவலைப்படாமல் இருக்கணும். அதுதான். இந்த டென்ஷன் ஆனோம்னா இருக்கிறதெல்லாம் ஏறிடும், கடன்னு ஏறிடும். சுகர், பிபி எல்லாம் ஏறிச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இழுத்துட்டு வந்துடும் அதெல்லாம். அதனால் அந்த டென்ஷன் வேண்டாம், ஒரி வேண்டாம். முதல்ல எதுக்குமே கவலைப்படாதீங்க, எந்த டென்ஷனுமே வேண்டாம். சகோதரிக்கு இந்த அற்புதத்தோடு நிப்பாட்டில். அண்ணன் மகளுக்கு ஒரு பிரமாதமான அற்புதம். அவளுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கணும். அதுக்காக அகண்ட தீபம் ஏற்றுன்னு சொல்லி சகோதரி சொல்லியிருக்காங்க. அவங்க அகண்ட தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த அண்ணன் மகள். நான் சொன்னேன், அம்மா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கம்மா, நிறைய சகோதரிகள் செய்கிறாங்க, அற்புதமான பலன் கிடைக்கிறதுன்னு அந்த அற்புதத்தை நிகழ்ச்சி காட்டினார் சாய்நாதர். இப்போ சமீபத்தில் சகோதரி ஃபோன் பண்ணாங்க எனக்கு, என் மகளுக்கு பிடித்த கோர்ஸே கிடச்சிருச்சு, அகண்ட தீபம் ஏற்றினேன், பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தேன், பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது. உண்மை, சத்தியம். இந்த அகண்ட தீபம் ஒரு அற்புதமான வழிபாடு. எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கலாம். 21 days தான். அப்புறம் அகண்ட தீபம் ஏற்றும்போது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். விளக்கு அணைஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு யாருமே அழக்கூடாது. அந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகும்போதே சொன்னேன், தயவு செய்து அதுபோல் செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த விளக்கை ஏற்றாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா பாபா ராங் சென்டிமெண்ட் காட்ட மாட்டார். நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட சகோதரி ஃபோன் பண்ணி, அண்ணா எங்கள் வீட்டில் அகண்ட தீபம் அணைஞ்சு போச்சுன்னு அழுகுறாங்க. அது தப்பு. அது பண்ணவே கூடாது. அதை அப்பாவுக்கு பிடிக்காத விஷயம் அழுகிறது தான். அது செய்யாதீங்க. அது ஏன்னா அவரால் முடியும், அவர் தான் செய்வார்னு நம்பினோம்னா அவர் பிரமாதமாக ஆசீர்வாதம் செய்வார் என்பதற்கு தான் இந்த அற்புதங்கள்லாம் சொல்ல வைக்கிறார். அகண்ட தீபம் ஏற்றுங்கள், அணைந்து போனால் யாரும் கவலைப்படாதீர்கள், மீண்டும் ஏற்றி அற்புதமாக 21 நாட்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். பிரமாதமாக 2 அற்புதம் கொடுத்தாரா? இப்போ பாருங்கள், 3வது அற்புதம் அமர்க்களப்படுத்துகிறார் பாருங்கள். சகோதரி அம்பிகா அவர்கள் மலேசியாவில் இருக்காங்க. சகோதரியின் மகளுக்கு ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம். அவங்க ஒரு வேலையில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு அற்புதமான வேலை வேண்டும், நல்ல வேலை வேண்டும்னு சொல்லிட்டு இந்த ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம், இந்த ஸ்லோகம் நான் எழுதிக்கிட்டே வரேன்னா என் மகளுக்கும் நான் சொல்லியிருக்கேன், அம்மா நீ கவலையே படக்கூடாது, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த மந்திரத்தை நான் சொல்லி கொண்டு இருப்பேன், முடிந்தால் நீயும் சொல்லு, ஓம் சாய்ராம் சொல்லு, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி, இது எல்லாம் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா அற்புதமாக என் மகளும் அதை சொன்னார்கள். பிரமாதமாக வேலை கிடைத்தது. வேலை அதோடு கூட நல்ல சம்பளம். அந்த மந்திரத்தோட ஸ்பெஷலே அதான், நிலையான வேலை, நிரந்தர வருமானம். அற்புதமான வருமானத்திற்கும் அந்த மந்திரம் வழி செய்யும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட அந்த மந்திரத்தை சொல்லலாம். அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய பிரமாதமான மந்திரம் அந்த சாய் மகாலட்சுமி மந்திரம். சரி, இப்போ வேலை கிடச்சிருச்சு, அற்புதமாக சம்பளமும் கிடச்சிருச்சு. சகோதரி எப்பவுமே அன்னதானம் பண்ணுறது வழக்கமாக. ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு சென்டர் இருக்குன்னா அங்கே போய் நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம். இந்த முறை அன்னதானம் செய்தோம். நாங்கள் இந்த சம்பளம் வந்துருச்சு, முதல் சம்பளத்தை வாங்கி அதுலேருந்து ஒரு தொகையை எடுத்து அன்னதானம் செய்தேன். அந்த ஆலயத்தில் பாபாவிடம் நாங்கள் நிற்கும்போது எங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தார்கள். அந்த பரிசை பார்த்தவுடன் என் கண்களில் கண்ணீர் வந்து விட்டது அப்படின்னாங்க. அப்படி என்ன பரிசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி ரூபமாக சாய்நாதரின் படம். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பாருங்கள். இல்லை வைபவலட்சுமி மாதிரி பின்னாடி ஒரு கும்பகலசம் வச்சு இப்படி பாபா கை வச்சுக்கிட்டு இருக்காரு, கையிலேருந்து அப்படி பணம் கொட்டுது பாருங்கள், எவ்வளோ மகாலட்சுமி ரூபமாக. அப்போ சகோதரிக்கு என்னென்னா, எதுக்காக இந்த ஃபோட்டோ வந்தது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க சகோதரி. அப்போ தான் சகோதரிக்கு ஞாபகம் வருது, நம்ம சொன்ன மந்திரமே ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக தானே சொன்னோம். பாபா தேடி வந்துட்டார் இல்லையா. ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் இல்லையா. அற்புதமாக வேலையும் வாங்கி கொடுத்து, ஒரு சம்பளத்தையும் வாங்கி கொடுத்து, இப்போ எங்கள் வீட்டுக்கு அலங்கரிப்பதற்காக, என் வீட்டில் ஒளிபரப்பதற்காக சாய்நாதர் ஓடி வந்துட்டார்னான்னு சொல்லிட்டு சகோதரி இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பாபா தேடி வந்தார்னா மிகப்பெரிய ஐஸ்வர்யம் இல்லையா.
இந்த மந்திரத்தை பிரமாதமாக சொல்லுங்கள். அப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னா கேட்டுருங்க. ஏன்னா இந்த ஸ்திர அப்படிங்கிற இடத்துல நிறைய தப்பு பண்ணுறீங்க சகோதரிகள். திறன்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஸ்திரம்னு நிரந்தரம்னு அர்த்தம் இல்லையா? அதனால் ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் இல்லையா? நம்ம சேனல்லே சாண்டிங் இருக்குது இல்லையா? அற்புதமாக அதை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி முடிஞ்சால் கூடயே சொல்லிட்டு வாங்க, அழகாக சொல்லிட்டு வாங்க. இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் அடுத்து பாருங்கள், ஒரு அமர்க்களமான அற்புதம் கொடுக்குறார். ஒரு தாய்க்கு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. வியாழக்கிழமையில் தான் நடக்கணும்னு சகோதரி பாபாட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. மருத்துவர்கள் சனிக்கிழமைன்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஆப்ரேஷன் நடந்தது எந்த கிழமையில்? அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால துனி பூஜையின் தரிசனம் இருக்கிறது. துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் அந்த பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். சதிவரணம் சர்வஜம் பிரசன்னவதனம் தியாஜேது சர்வகுணபடாந்தே அதிபுரோதேவமுன சகலவிடேதனாஹம் திட்டாதாம் அஸ்யாம் வர்த்தமானாதாः கோபுரம் தேவி சர்வசாயி பக்தமஹ ஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேமா தைரிய வித்யவதயாஜுலாரோக்யே சத்யானாம் அபிவர்த்தேர்த்தமரோகதிடகாத்ரகாசித்யர்த்தம் தனதான்யே சக்ஷந்தான சகல சௌபாட்டிகார்த்தியர்த்தம் தேகாரோக்கியதாமன சந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாதாத் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மன கிளேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் சகல காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் ஞான சாய்நாத குருவே நமோ நமः. பாதாரவிந்ததோ சதானா மத்தியே கரிஷ்யாமः. க்ஷத்ய மூலாதிவாசா சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் கம் சாயிநாதாய நமக. ஓம் மீனாராதனாத நமக. ஓம் கிருஷ்ணராம சிவமாருத்யாதி ரூபாய நமக. ஓம் தேச சாயினே நமக. ஓம் கோதாவரி தரசிரடிவாசினி நமக. ஓம் பக்தகிருதாரதாத நமக. ஓம் சர்வகிருத்வாசினே நமக. ஓம் பூதாவாசாத நமக. ஓம் பூத பவிஷ்யத்வர்ஜிதாத நமக. ஓம் காளாதீதாத நமக. ஓம் காளாத நமக. ஓம் காளகாளாத நமக. ஓம் காளதர்ப்பதமனாத நமக. ஓம் மிருத்யுஞ்சயாத நமக. ஓம் அமர்த்தியாத நமக. ஓம் மர்த்தியா பயப்பிரதாத நமக. ஓம் ஜீவாதாராய நமக. ஓம் சர்வாதாராத நமக. ஓம் பக்தாவன சமர்த்தாத நமக. ஓம் பக்தாவன பிரதிங்காத நமக. ஓம் அன்னவஸ்திரதாத நமக. ஓம் ஆரோக்கிய சேமதாத நமக. ஓம் தனமாங்கல்ய பிரதாத நமக. ஓம் முக்தி சித்திதாத நமக. ஓம் புத்திரமித்திர கலத்திர பந்துதாத நமக. ஓம் யோகே ரமாத நமக. ஓம் ஆவத்தாந்தவாத நமக. ஓம் மார்க பந்தவே நமக. ஓம் முக்தி முக்தி ஸ்வர்கா பவர்கதாத நமக. ஓம் பிரியாத நமக. ஓம் பிரீதிவர்தனாத நமக. ஓம் அந்தர்யாமினே நமக. ஓம் சச்சிதாத்மை நமः. ஓம் அனந்தாத நமः. ஆனந்தாத நமக. ஓம் பரமேஸ்வராத நமக. ஓம் பரபிரம்மணே நமः. ஓம் பரமாத்மனே நமக. ஓம் பரமதுகதாத நமக. ஓம் பரமேஸ்வராத நமः. ஓம் ஞானஸ்வரூபிணே நமः. ஓம் ஜகதபுத்ரே நமக. ஓம் பக்தானாம் மாத்ருதாத்ருபிதாமகாத நமக. பக்தவயப்ரதாத நமக. ஓம் பக்தபராதிநாத நமக. ஓம் பக்தானுகிரக காதராத நமக. ஓம் சரணாகதவஸ்தலாத நமக. பக்தி சக்தி பிரதாத நமக. ஓம் ஞான வைராக்கியதாத நமக. பிரேம பிரதாத நமக. சம்சய ஹிருதய துர்பல்ய பாப கர்ம வாசனா க்ஷயகராத நமக. சாய்நாத குருவே நமः. ஷீரடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் வியாதி நிவாரணம் ஞான சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பல சித்திரஸ்து. ராஜாய பிரணயகதாகினேஹ மம வஜம்பைஹ ஸ்ரவணாய குருமஹே சமேகாமான் காமகாமாஜமக்யம் காமேஸ்வரூபை ஸ்ரவணோ ததாது வைராஜவை ஸ்ரவணாஜ மகாராஜாய நமः. ஷிரடிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். கோபுரம் டிவி சாய் பக்தர்கள் அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் பரிபூரண ஆசீர்வாதம். நீங்கள் நினைத்த காரியம் பரிபூரணமாக நிறைவேறும். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டோம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞானசாய் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி
துலுபூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த பிரமாதமான அற்புதத்தையும் இந்த அப்டேட்ஸையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி துகிலா ரவி அவர்களுக்கு. சகோதரியின் தாய்க்கு உடல்நிலையில் ஒரு பின்னடைவு. தம்பி ஃபோன் பண்ணுறாரு, அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைங்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், உடனே கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. தம்பிக்கும் சகோதரிக்கும் தாயின உயிர். எல்லாருக்குமே, இவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அம்மானா ஸ்பெஷல் தான். ஒரு மாபெரும் பொக்கிஷம் யாருன்னு கேட்டிங்கன்னா தாய் தான் இல்லையா? அதுலேயும் சிங்கிள் பேரண்ட்டாக வளர்த்துருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அம்மா படுற கஷ்டங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னும் பாசம் பயங்கரமாக ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா? அது இங்கே பிரமாதமாக நடந்தது. சகோதரிக்கும் அவருடைய சகோதரருக்கும் அம்மானா உயிர். அவ்வளோ பிரமாதமாக அம்மாவை பார்த்துப்பாங்க. சரி, ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. மருத்துவர்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, இசிஜி எக்கோ எடுத்தாங்க. ப்ராப்ளம் இருக்குமா, பேஸ் மேக்கர் வைக்கணும் அப்படிங்கிறத சொன்ன உடனே அரண்டு போயிட்டாங்க. மொத்த குடும்பமே ஸ்தம்பித்து விட்டது. சகோதரி நேர சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். நான் சச்சரிதம் படிக்கிறேன் பாபா, சவணமஞ்சரி படிக்கிறேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன், என் தாயை காப்பாற்றி கொடுங்கள். மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க. வியாழக்கிழமை நடந்தால் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சகோதரி பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. மருத்துவர்கள் ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு தேர்ஸ்டே தான். சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, கரெக்டாக வியாழக்கிழமையிலே வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணும்போது, அன்று வியாழக்கிழமை மருத்துவர்கள் திடீர்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க, அம்மா இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லை, சனிக்கிழமை தான் ஆப்ரேஷன் அப்படின்னாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய சண்டையை சாய்நாதரிடம் செய்கிறார்கள். என்ன பாபா இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள்? நான் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன். வியாழக்கிழமை உங்களுடைய நாளில் ஆப்ரேஷன் நடந்ததுன்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பா நிச்சயமாக இன்றைக்கி ஆப்ரேஷனை பண்ணி கொடுப்பாரு. அப்போ தம்பி சொன்னார், எப்படி டாக்டர்ஸே டிக்ளேர் பண்ணிட்டாங்க சனிக்கிழமை தான் சொல்லிவிட்டு, எப்படி வியாழக்கிழமையில் நடக்கும்னா? இல்லை, எனக்கு தெரியாது, நான் அப்பாட்ட சொல்லிவிட்டேன், நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு சாய்நாதர் பரிசு கொடுப்பார். சகோதரி சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அப்பாட்ட சொல்லிவிட்டேன், இன்றைக்கி ஆப்ரேஷன் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி ஸ்தவன மஞ்சரி படித்தாங்க. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேரம் கடந்து போயிட்டே இருக்குது. கொஞ்சம் மாலை நேரம் வரும்போது ஒரு நர்ஸ் ஓடி வராங்க. டாக்டர்ஸ் திடீர்னு முடிவு பண்ணிட்டாங்க, இப்போ ஆப்ரேஷன் பண்ணலாங்கிறாங்க, அம்மாவை தயார் பண்ணுங்கள், நாங்களும் வந்துடுறோம் சொன்னாங்க. சகோதரி கண்கள் கண்ணீரோடு அப்பாவுக்கு நன்றி சொன்னாங்க இல்லையா? அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார்னா அதை முடித்து கொடுப்பார். ஒரு பக்தனின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார் சாய்நாதர். சகோதரி என்ன ஆசைப்பட்டாங்க? வியாழக்கிழமையில் அந்த ஆப்ரேஷன் நடக்கணும். சகோதரிக்கு ஒரு சென்டிமெண்ட்டு, உங்கள் டேயில் நடந்தால் அது பிரமாதமாக இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட ப்ரே பண்ணியிருக்காங்க. அதை பாபா பிரமாதமாக முடித்து கொடுக்க இருக்கிறார். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க, சகோதரியும் கூடவே போகிறாங்க. நேர ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. சகோதரி வெளியில் உட்காந்து சச்சரிதம் படிக்கிறாங்க, ஸ்தவன மஞ்சரி படிக்கிறாங்க, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது. அப்புறம் மருத்துவர்கள் வெளியில் சொன்னது, அம்மா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ரெக்கவரி ரூமில் வச்சுருப்போம், அப்புறம் வார்டுக்கு கூட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு அப்பாவுக்கு நன்றி சொன்னார்கள். அப்பா, வியாழக்கிழமையில் என் தாயை காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தீர்கள், நன்றின்னு சொன்னாங்க. சகோதரிக்கு என்னென்னா, உங்களுடைய ஆசீர்வாதம் டைரெக்டாக அம்மாவுக்கு கிடைக்கணும், அது கிடைக்குமா பாபா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அம்மாவை வார்டு கூப்பிட்டு போகிறதுக்காக ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு வராங்க. லிஃப்ட்டுக்கு முன்னாடி நிற்கும்போது லிஃப்ட்டு வரத்துக்கு தாமதமாகுது. அப்போ தான் சகோதரி கவனிக்கிறாங்க, அங்கே ஒரு மிகப்பெரிய பாபாவின் படம். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த பாபா கீழே தான் அம்மா இருக்காங்க. பாபா ஆசீர்வாதம் தெளிவாக கிடைக்கிறது. நேர் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பக்கத்து ரூம் ஒரு டாக்டர் ரூமு. அந்த டாக்டர் ரூம்லேருந்து பாபா அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த கரங்களுக்கு நேராக அந்த செவருக்கு அந்த பக்கம்தான் அம்மா படுத்திருக்காங்க. ஸோ பாபாவின் அருள் பரிபூர்ணமாக தாய்க்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அப்புறம் பாபாவின் அருளோடு அம்மா அற்புதமாக ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, இந்த அற்புதத்தை எல்லோருக்கும் சொல்லுங்கள். நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை சாய்நாதர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னாங்க. உண்மை சத்தியம். நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் அத்துணையும் சாய்நாதரால் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி பிரமாதமாக 4 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் 2 அப்டேட் கொடுக்குறார் இன்றைக்கி. ஒரு அப்டேட்டு, சகோதரியின் குரல்லே தரிசனம் பண்ண போகிறோம்.
நம்மிடம் யார் பேசினாலும் உடல்நிலை சரியில்லைன்னு பேசினா நான் உடனே பேர் நட்சத்திரம் கேட்பேன். அந்த பேர் நட்சத்திரம் கிடச்சதுன்னா இம்மீடியட்டாக என்னை சுற்றி 36 பாபா இருக்காங்க, எல்லா பாபாக்கிட்டையும் அந்த ப்ரேயரை வைப்பேன். நான் ரொம்ப கிரிட்டிக்கல்னு ஃபீல் பண்ணாங்கன்னா உடனே குருஜிக்கு அனுப்பி ஒரு துனி பூஜை பண்ணி அந்த வீடியோவையும் அவங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, உதி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி உதியும் அனுப்பி வைப்பேன், பாபாவின் படங்களும் அனுப்பி வைப்பேன். அதுபோல் ஒரு சகோதரி வெளிநாட்டிலேருந்து பேசினாங்க, என்னுடைய ரிலேஷன் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னாங்க. கவலையப்படாதீங்கம்மா, பேர் நட்சத்திரம் அனுப்புங்க, நம்ம இங்கே ப்ரே பண்ணிப்போம், எந்த ஆபத்தும் வராது, சாய்நாதர் இருக்கிறார்னு சொன்னேன். பாபா அமர்க்களப்படுத்தினார். என்ன நடந்தது சகோதரின் குரல்லே தரிசனம் பண்ணுவோம். ஹலோ சாய்ராம், வணக்கம். நான் என்ன சொல்கிறதுனே தெரில சாய்ராம், அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். என்னென்னா என்னோடய அக்கா வீட்டுக்காருக்கு வந்துட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தார். ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார், ஓப்பன் சர்ஜரி. அதனால் என்னென்னா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் உங்களை வந்து கோபுரம் டிவியில் வந்து நான் பார்த்தேன். உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணேன். எங்களோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட நான் சொன்னேன். நீங்கள் உடனே என்ன பண்ணீங்கன்னா, நம்ம அப்பாவோட ஊதியும் அப்பாவோட ஒரு ஃபோட்டோவும் நீங்கள் அனுப்பி வச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, அவர் நல்லபடியாக ஆயிடுவாருன்னு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்க. அந்த சாயப்பாவை நம்பி சாயப்பாவோட ஊதியை வந்து அவருக்கு நெற்றியில் வச்சு விட்டு, அந்த ஊதியில் கொஞ்சோண்டு தண்ணீரில் போட்டு அவரை கொஞ்சம் வந்து இந்த காலை பிரார்த்தனைகள்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். அவர் வந்து ஆப்ரேஷனுக்கு போனார். சாயப்பா பக்கத்திலே இருந்து அவருக்கு வந்து நல்லபடியாக ஆப்ரேஷனை நடத்தி கொடுத்துட்டாரு. இப்போ நல்லா இருக்கார் சாய்ராம். உங்களுக்கு அந்த சாயப்பாவோட ஒரு கருணையில் எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. நான் ஆல்ரெடி ஒரு சாய் பக்தன் தான். ஆனால் இருந்தாலும் என்னென்னா எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறதோ பண்ணுறதோ என்னால் செய்ய முடியாது. ஏன்னா நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், குவைத்தில் இருக்கிறேன். ஆனால் எப்பொழுதும் நான் வந்து சாயப்பாவை பார்க்காம நான் இருக்கவே மாட்டேன், பார்ப்பேன். எனக்கு நான் இருக்கிற இடத்துல வந்து சாயப்பாவை வந்து நான் கையெடுத்து நான் வந்து அவருக்கு வந்து நெய்வேத்தியம் செஞ்சு விளக்கு ஏற்றி என்னால் செய்ய முடியாது. ஆனால் நான் மனசால நான் அதை வந்து எப்பொழுதுமே நினச்சிக்கிட்டு இருப்பேன். அதனால் சாய் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை காமிச்சிருக்காரு. சாயப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அதான் உங்களுக்கு வந்து இந்த செய்தியை நம்ம வந்து சொல்லிடலாமேன்னு சொல்லி, என்னென்னா முந்தா நாள் வந்து ஆப்ரேஷன் நடந்தது, நேற்று கண்ணு முழிச்சாரு. சரி இன்னைக்கு நல்லா வந்து பேசிட்டு நம்மளுக்கு வந்து இந்த வார்த்தையை சொல்லலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து அதை போட்டு விட்றேன் சாய்ராம். ரொம்ப நன்றி. ஏதாவது நம்மளை வந்து சாயப்பாவுக்கு நம்மளை ஏதாவது வேண்டுதல் வைக்கணும்னாலும் நாங்கள் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். சாயப்பா வந்து அவரை வந்து திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது அளவில்லா ஒரு சந்தோஷம். அதனால தான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலான்னு உங்களுக்கு உடனே மெசேஜ் போடுறேன் சாய்ராம். நீங்கள் சொன்னீங்க, அந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்ல சொன்னீங்க, நான் அவங்களுக்கு அனுப்பி விட்டு அதையும் சொல்ல சொன்னேன். இப்பொழுதும் அவங்க வந்து சொல்லாட்டியும் அதை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க காதில். அது கேட்டதுனால நம்ம சாயப்பா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதத்தை பண்ணி அவங்கள வந்து நல்ல ஒரு சந்தோஷ நிலைமையில இப்போ வச்சிருக்காரு சாய்ராம். நான் வந்து முன்னாடி வந்து சாயப்பாவை பற்றி நான் வந்து தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதில்லை. ஆனால் இப்போ வந்து இந்த கோபுரம் டிவி மூலியமாக தான் சாய்ராம் நான் ரொம்ப எல்லாம் சாயப்பாவோட வாழ்க்கை வரலாறை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் மூலியமா எங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நல்லா எனக்கு வந்து தெரியப்படுத்தினது நீங்கள் தான் தெரியப்படுத்தினீங்க. சாயப்பா அற்புதத்தை செய்வாருமா, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் தைரியமாக இருங்க, சாயப்பா கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்ததுனால நான் அந்த ஒரு மன தைரியத்தை வந்து நான் ஏற்படுத்திக்கிட்டு என்னோட சிஸ்டர்கிட்ட நான் சொன்னேன். இந்த மாதிரி கோபுரம் டிவியில் வந்துட்டு நான் வந்துட்டு சாயப்பாவோட இதில் போயிட்டு நான் வந்து பேசினேன், அவங்க எல்லாம் நிறையா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னதுனால அவங்களும் அதை வந்து கடைபிடிச்சாங்க சாய்ராம். அதனால் இப்போ நல்லா இருக்கிறோம். ரொம்ப நன்றி. என்ன அருள் மழை இல்லை, அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது, நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லும்போது நமக்கு சாய்நாதர் அருள்மழை பொழிய காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கி சகோதரி பிரமாதமாக நம்மள்கிட்ட டிக்ளேர் பண்ணாங்க. இதே போல் திருச்சியை சேர்ந்த அன்பு சகோதரி ராதிகா அவர்கள் நம்மிடம் அன்புடனும் பாசத்துடனும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரி.
ஒரு விரதம் பற்றி நான் 394 எபிசோடில் சொல்லியிருக்கேன். உணர்வு விரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை பற்றி சொன்னேன். இந்த விரதம் நம்ம எல்லோரும் இருக்க ஆரம்பிப்போம்னு சொன்னேன். சகோதரி தொடர்ந்து இருந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நான் ஒரு புது மனுஷியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சகோதரி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இது எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் அந்த விரதம் இருக்க வேண்டும். அது என்ன விரதம் அதை ஒரு வாட்டி சொல்லிடுறேன், சொல்லிவிட்டு அப்புறம் ஃபினிஷிங்க்கு போவோம். அந்த உணர்வு விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மிடம் உள்ள தீய குணங்களை ஒரு நாள் ட்ராப் பண்ணுறது இல்லையா. நம்மலாம் எப்படி விரதம் இருக்கோம் இல்லையா, ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கோம், நமக்கு பிடித்த பொருளை ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விரதம் எல்லாம் பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா. கரெக்டாக விரதமே பிடிக்காது பாபாவுக்கு. ஆனால் நான் இப்போ சொல்கிற விரதம் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு ஒழுக்கமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நான் அதை விளக்கினால் ரொம்ப பிடிக்கும். நான் எனது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பாபாவுக்கு பிடிக்காது அவருக்கு. இந்த உணர்வு விரதம் இருக்கும்போது அது எதுவுமே நம்மளை கிட்ட நெருங்காது. தீய குணங்கள் அத்துணை நம்ம விட்டு விலகணும் தான் நம்ம அந்த விரதமே இருக்கோம். நம்ம தீய குணங்களை ஒரு நாள் நம்ம ட்ராப் பண்ணி பழகிட்டோம்னா அது அப்படியே பழக்க வழக்கமாகி நம்மளை தூய மனிதனாக பிரமாதமாக்கிவிடும். பாபாவும் அதானே சொல்கிறார் இல்லையா, நீ ஒழுக்கமாக இருந்தால் உன் வாழ்வு சிறக்குங்கிறாரு. அதனால் இந்த உணர்வு விரதத்தை நம்ம எல்லாரும் தொடர்ந்து இருப்போம். ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் கூட இருங்க, அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாளாக மாற்றுவோம். நம்ம மாதத்திற்கு ஒரு நாள் இந்த ஏகாதசி விரதமெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த உணர்வு விரதத்தை இருப்போம். தீய குணங்களை ஒரு நாள் ஒதுக்கி, நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளே டிக்ளேர் பண்ணலாம் என்னென்ன தீய குணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த உணர்வு விரதத்தை இருந்து பாபாவின் அருளை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி பிரமாதமாக 4 அற்புதங்கள் கொடுத்தார், அமர்க்களமான அருள் வாக்கு கொடுத்தார். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோட் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிகளுக்கு அருள்மழை பொழிந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார் சாய்நாதர். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் டே அப்படிங்கிறதுனால பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, எங்களுக்கு இதுவரை நீங்கள் புரிந்த அற்புதங்களுக்கு நன்றி, இனி புரிய போகும் அற்புதங்களுக்கு நன்றின்னு ஒரு நன்றியை மட்டும் சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். நம்ம ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.